ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம். ஓம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி. கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள். நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள். தொழில் வளம் பெற்று அதி வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியான அருள் புரிவாய். ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி போற்றி. அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 29/3/2025 முதல் 28/4/2025 வரை சனி பகவானும் ராகு பகவானும் ஒரே பாதத்தில், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணம் செய்கிறார்கள். 28/4/2025 காலை 6:40 வரை சனி பகவான் பூரட்டாதியில் இருப்பார். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகி விடுவார். ஆகையால் ஒரு மாத காலம் சனியும் ராகுவும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திர பாதத்திலும் பயணம் செய்கிறார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியும் மீனராசிக்கு அதிபதியும் குரு பகவான் ஆவார். குரு பகவான் மீனராசிக்கு தைரிய வீரிய வெற்றிஸ்தான உபஜயஸ்தானத்தில் ரிஷபராசியில் பகை பெற்று இருக்கிறார். அதே சமயம் குருவை சனியும் ராகுவும் பார்க்கிறார்கள். ஆகையால் மீனராசி அதிபதிக்கும் இந்த ஒரு மாத காலம் மிகப்பெரிய பொல்லாத காலம்தான். கௌரவம், அந்தஸ்து, புகழ், கீர்த்தி அனைத்தும் கெடும். அவமானம், தலைகுனிவு ஏற்படும். சிலருக்கு மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படும். கடன் தொல்லையால் சிலர் தற்கொலைக்கு போகக்கூடிய அளவுகோல் மனம் பாதிக்கும். தொழில் வியாபாரம் பாதிப்புகள் ஏற்படும். கடனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரம் குபேர நட்சத்திரம். குபேரன் திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர். குபேரன் பயணிப்பது, அதாவது நரவாகனாய என்று சொல்வது என்னவென்றால் மனிதர்கள் மீதுதான் பயணிப்பார். அதாவது குபேரனின் ஆதிக்கம் மனிதர்கள் மீதுதான். ஆடு மாடு மிருகங்களுக்கு பணம் தேவையில்லை. அந்த ஜீவராசிகள் பணம் வாங்கி என்ன செய்ய போகிறது? மனிதர்களுக்குத்தான் பணம் தேவை. ஆகையால் பொன், பொருள், பணம் மனிதர்களுக்குத்தான் தேவை. ஆகையால் பணத்துக்கு அனைவரையும் அடிமையாக்கி விடுவார் குபேரன். குபேரன் கடனை தீர்க்கவே முடியாது. பழைய காலத்தில், ஏன் இன்னும் கூட ஒரு சிலர்கள் கடன் கொடுக்கும் முன் உப்புச்சட்டிக்குள் பணத்தை வைத்து எடுத்து அதன் பிறகுதான் கடன் கொடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்களிடம் வாங்கிய கடன் அசல் கட்டவே முடியாது. ஏன் சிலர் வட்டி கூட கட்ட முடியாது. கடன் வாங்கியவர் கடன் கொடுத்தவர்களிடம் கூனி குறுகி போய் நிற்பார்கள். ஆகையால் கடனாளியின் மனம் மிகவும் நொந்து போய்விடும். ஆகையால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களிடம் ஒருபோதும் கை நீட்டி கடன் வாங்கிவிடாதீர்கள்.
அதேபோல் மாதத்திற்கு ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரம் வரும். அந்த நாளிலும் கடன் வாங்கி விடாதீர்கள். கடன் கட்டவே முடியாது. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசியில் வருவதால் காலபுருஷனுக்கு மீனராசி கால் பாதத்தை குறிக்கக்கூடியது. அதே சமயம் இது மோட்சஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஆகையால் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகமில்லை, அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகமில்லை என்று ஐயன் திருவள்ளுவர் சொன்னது போல வாழ்க்கை சுகபாகமாக வாழ பொருளாதாரம் அவசியம் தேவை என்று அன்றே சொல்லி உள்ளார் திருவள்ளுவர். ஆனால் இவ்வுலகில் கடன், பகை, நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் நிம்மதி இழந்து, அமைதி இழந்து, சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து இந்த ஜென்மம் எப்பொழுது சீக்கிரம் முடியும் என்று சொல்லும் அளவிற்கு விரக்தியான மோசமான வாழ்க்கை தான் நடக்கும். ஆகையால் அனைவரும் இஎம்ஐ, பல வகையில் கடன், பல பொருள்களுக்கு கடன் வாங்காதீர்கள். அதேபோல கடன் வாங்காமல் இருக்க முடியாது என்றும் சூழ்நிலைகள் பல வழியில் உருவாக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவர்களே இந்த ஒரு மாத காலத்திற்கு பல இன்னல்கள், சிக்கல்கள், பல தொல்லைகளுக்கு ஆளாக நேரிடும். மிகவும் விழிப்புணர்வாக இந்த ஒரு மாத காலத்தை கடக்க வேண்டும். வாழ்க வளமுடன். மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.